இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வயலுக்கு தண்ணி பாய்க்க தான் போறோம். இந்த தண்ணி பாத்தீங்கன்னா நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து தான் வாங்குறோம். அவங்க போர் சொட்டுக்கு நம்ம வயலுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரமாவது இருக்கும். அவங்க போர்ல இருந்து வர தண்ணி பாத்தீங்கன்னா இந்த பைப்பு மூலியமா இந்த வாய்க்கால்ல வந்து விழுவும். இந்த வாய்க்கால் மூலியமா தான் நம்ம வயலுக்கு தண்ணியை கொண்டு போகணும். அதுக்கு முதல்ல இந்த வாய்க்கால்ல இருந்து அந்த பக்கம் போற தண்ணியை வந்து அடைக்கணும். அதனாலதான் நான் சேர வெட்டி வாய்க்காவை முதல்ல அடைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம வயலுக்கு போற பாதை பூராவே இந்த மாதிரி தான் அங்க இருக்கும். இந்த இடத்துல நிறைய பாம்பெல்லாம் இருக்கும். நானும் நிறையவே பார்த்துருக்கேன். அதனால எப்ப போனாலுமே இந்த இடத்துல நான் பார்த்து தான் போவேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்த வாய்க்கால் உடஞ்சி தண்ணி எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. சரிட்டு நான் மம்புட்டி எடுத்துட்டு போய் அதை வெட்டி நல்லா அந்த வாய்க்கால் தண்ணி ஓடாத அளவுக்கு அடைச்சிட்டேன். அப்படியே நம்ம வயலுக்கிட்ட வந்து பார்த்தா நம்ம வயலில் ஆல்ரெடி மடை திறந்து வச்சிருந்தோமாங்க. அதனால அந்த தண்ணி வந்து கொஞ்சமா கசிவு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. சரிட்டு நான் மம்புட்டியை எடுத்து நான் நல்லா அந்த இடத்துல வந்து வாய்க்காவை நல்லா அகலப்படுத்தி விட்டுட்டேன். இப்ப பாருங்க நம்ம வயலுக்கு தண்ணி எவ்வளவு வேகமா வருதுன்ட்டு. அப்படியே வேலை முடிஞ்ச கையோட அந்த மண்வெட்டியை வந்து நம்ம போர் செட்ல வந்து நல்லா நார் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கிட்டாங்க. கூடவே பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் மரம் இருந்துச்சு. சரின்ட்டு அதுல கொத்து கொத்தா நெல்லிக்காய் காய்ச்சிருந்தனால அதுல இருந்து கொஞ்சம் நெல்லிக்காவை எடுத்துக்கிட்டு அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டேன். மக்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க என்ன ஊருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க.